ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஒரு சைடு விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம தமிழுக்கு அரசியல் வந்துட்டாரா, நீ மாஸ்க் கட்ட போறான்னு ஒரு சைடு சந்தோஷப்பட்டாலுமே, இன்னொரு சட்டா விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கட்சி ஆரம்பிச்ச அந்த அறிக்கையிலே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு, இன்னும் நான் ஒரு படம் தான் பண்ண போறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு எந்த இடைவெளியும் இல்லாத வகையில் அந்த படத்தை முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியல்வாதியாக போகிறேன். 2026 எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது எங்களோட இலக்கம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிக்கையிலே தெளிவாக சொல்லிட்டாரு. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டுன்ற படம் நடிச்சிட்டு இருக்காரு வெங்கட் விவேகத்தில். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 6 மேல ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த படத்தை முடிச்சுட்டு விஜய் அடுத்து நடிக்க போகிறது ஒரே ஒரு படம் தான், அவரோட கடைசி படம் தளபதி 69. இப்போ அந்த படத்துக்கு மேலே வந்து சரியான ஹைப்பாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட கடைசி படம் கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கலி தான் பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர் படத்தை எடுத்த ட்ரிபிள் ஆர் படம் பார்த்துருப்பீங்கல்ல, ராஜமௌலியோட ட்ரிபிள் ஆர் படம், அந்த படத்தை எடுத்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேட் கிடையாதாவும் விஜய் வந்து டேட் கொடுத்தாவும் சொல்கிறாங்க. அந்த படத்தை யார் எடுக்க போறான்றத மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த கேள்வி வந்து நிறைய பேர் வந்து நெல்சன் கடைசி படத்தை வந்து அவர் எடுப்பார், பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் எடுப்பார், இல்லை வந்து அட்லி தான் நடிகை எடுப்பார். அட்லி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் விஜய் சார்கன் வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 69, அதாவது விஜய் 69 படத்தை அட்லி எடுப்பதுன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ரூம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 90% கன்ஃபார்மான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. தளபதியோட 69 படம் மற்றும் அவரோட கடைசி படம்னு சொல்ற படத்தை பார்த்தீங்கன்னா ஹச் வினோத், தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை, துணிவு, சதுரங்க வட்டம், இன்னும் நிறைய செம்மையான படங்கள் எடுத்த ஹச் வினோத் தான் இந்த படத்தை இயக்க போறாமா தளபதி 69. அதுவும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் படத்தை எடுத்த அதே நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்க இருக்கு. பக்கமான பொலிட்டிக்கல் படமா, அது அரசியல் நடக்கிற பிரச்சனைகள், சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இந்த படம் பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் டவுட் வரலாம், ஹச் வினோத் ஆல்ரெடி கமல்ஹாசன் சார் வச்சு ஒரு படம் நடக்கிறதா இருக்கு. அந்த படம் என்ன ஆச்சுன்னு, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் ஃபுல்லாக இருக்கு. தக்லைஃப் படம் நடிச்சிட்டு இருக்காரு, கல்கின்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு நடிச்சிட்டு இருக்காரு. இல்லைன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு டேட் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அவரோட படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஹெச்ஒன் தேக்க போறாரு தளபதி ஹீரோ வச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னும் 1 or 2 months வந்து பார்த்தீங்கன்னா கோட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை கோட் படம் ரிலீஸ் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலும் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட கடைசி படம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கடைசி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஹெச்ஒன் மாதிரி அவர் டேரக்டர் அவர் விஜய் பண்ணாருன்னா அவரோட கரியருக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வரும். ஏன்னா ஹெச்ஒனோட படம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கும், சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளபதி விஜய் மாதிரி ஒரு பெரிய அளவு சொன்னாங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். அது வந்து தளபதி விஜய் அவர் அரசியல் போக போறாரு. அவர் அரசியல் ஆரம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இது சரியான ஒரு தொடக்க புள்ளியா இருக்கும். இந்த படம் ஒரு அரசியல் படம்னு சொல்றாங்க, கண்டிப்பாக சரியான தொடக்கமா இருக்கும். டேரக்டர் ஹச் வினோத், தளபதி விஜய், இந்த காம்போக்கு எத்தனை வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தளபதியோட லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி கலெக்ட் பண்ணு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அது 6 கோடி தான் கலெக்ட் பண்ணிச்சு. இந்த கோட் படம் இருக்கு, தளபதி 69 இந்த 2 படம் இருக்கு. இந்த 2 படங்கள் 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா, அதையும் மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.